ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, அப்பத்தா குழந்தைய மோகனா எடுத்துக்கினது அப்படின்னு நினச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ மோகனா பார்த்தீங்கன்னா, "அத்தை சொல்ற சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன். இந்த குழந்தைய நாங்க தான் வளர்க்கணும். நான் தான் வளர்க்க போறேன் எடுத்து என்னோட பேர குழந்தைய" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்துக்கிட்ட, "என்ன மச்சான் இது? இந்த குடும்பத்தில நீங்க எடுக்கிற முடிவு தானே கரெக்ட்டா இருக்கும். இப்ப ஏன் மோகனா எடுத்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்பதான் என் பொண்ணு கழுத்தில மாப்பிள்ளை தாலி கட்டியிருக்காங்க. அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து என் பொண்ணோட வாழ்க்கையில இப்படி பிரச்சனை பண்றீங்களே! நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மச்சான். இந்த குழந்தைய அவங்ககிட்டயே குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட அப்பா சொல்றாங்க. அதுக்கு ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, "இல்ல மோகனா எடுத்த முடிவு தான் கரெக்ட்டு. நான் மோகனா எடுத்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். அது எங்களோட பேர குழந்தை. எங்களோட ரத்தம் அது. நாங்க தான் வளர்க்க போறோம். என்னோட பேர குழந்தைய யார்கிட்டயும் குடுக்க மாட்டோம். நாங்களே வளர்க்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாங்க. அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஐயா ராஜாங்கம், இப்பதான்யா நீ என்னோட புள்ளன்னு நிரூபிச்சிருக்க. நீ தப்பு பண்ண மாட்டேன்னு நான் நெனச்சேன். ஆனா, நீ என்னோட புள்ளன்னு நிரூபிச்சுட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்றாங்க. "அப்பத்தா இது நம்ம குடும்பத்து வாரிசு அப்பத்தா. நான் யார்கிட்டயும் குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "மோகனா, இந்த சபையில இந்த குழந்தைய எடுத்து நான் வளர்க்க போறேன்னு நீ சொன்னத நான் நெனச்சு நான் பெருமைப்படுறேன். இந்த குழந்தைய நீ தான் வளர்த்து ஆளாக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்டயும், சேது கிட்டயும் 16 செல்வங்களும் பெற்று இந்த குழந்தையையும் நீங்க நல்லபடியா வளர்க்கணும். யாரும் குடுக்காத பரிசு அந்த கல்யாணத்துல நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஐயா சேது நான் வரட்டா? நல்லபடியா குழந்தைய வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் கிளம்பிடுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, நர்ஸு அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்திர்றோம். நீங்க கொஞ்சம் வெளிய இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டராலும் சொல்றாங்க. வெளிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வசந்தி அந்த அம்மா எங்கெங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க குழந்தைய. இப்ப தமிழ் எழுந்து கேட்டா என்னங்க சொல்றது? அப்படின்னு சொல்லி பேசின்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்பத்தா வராங்க. அப்பத்தா வந்தோனே, "வசந்தி, அம்மா எங்கம்மா போயிருந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "நம்ப எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நெனச்சோமோ, அதெல்லாம் நடந்துச்சு வசந்தி. ஐஸ்வர்யாவுக்கும், சேதுவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுறாங்க. அதுக்கு வசந்தி பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா, என்னைக்கு டைவர்ஸ்ன்னு சொல்லி மாப்பிள சொன்னாரோ, அப்பவே இதெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. சரி விடுங்கம்மா, நடந்தா நடந்துன போது" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, குழந்தைய எங்கம்மா? நீங்க தானே வச்சிருந்தீங்க. கொஞ்ச நேரத்துல நீங்களும் இல்ல, குழந்தையும் காணோம். எங்கம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு எப்படியாச்சும் கல்யாணத்த நிப்பாட்டலான்னு சொல்லி தான் போனேன். ஆனா, என்னோட பேச்ச யாரும் கேட்கல. இந்த வயசானவ பேச்ச எதுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு, யாரும் என்னோட பேச்ச கேட்கல. அதனால தான் நான் குழந்தைய அங்கேயே குடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க வீட்டு வாரிச அவங்க வளர்த்துன்னு போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செல்லப்பாண்டியும் வசந்தியும் பார்த்தீங்கன்னா, "இப்ப தமிழ்ச்செல்வி கேட்டா என்னம்மா பண்றது? நீங்க எதுக்கும்மா அங்க குடுத்துட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவள நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க விடுங்கன்றாங்க." நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்தியாச்சு. "உங்கள எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க போயிட்டு பாருங்க" அப்படின்றாங்க. அங்க உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விய பார்த்து அப்பத்தா அழுறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "ஏன் அப்பத்தா அழுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா, சேதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்றாங்க. "அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அம்மாச்சி. எதுக்கு அழுறீங்க?" அப்படின்றாங்க. "ஏய் ஏன் தமிழ்ச்செல்வி, உனக்கு கொஞ்சம் கூட அத நினைச்சு வருத்தம் இல்லையா?" அப்படின்றாங்க. "அம்மாச்சி, என்னோட வாழ்க்கையில நெறைய வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட வேண்டியதில்ல. என்னோட புள்ளைய நான் நல்லபடியா வளர்த்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. "ஆமா, இன்னொரு குழந்தை எங்க? ஒரு குழந்தை தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அமைதியாவே இருக்காங்க. "எங்க? அம்மா எடுத்துட்டு வாம்மா போயிட்டு. டாக்டர் செக் பண்ண இருக்காங்களா? இல்ல நானானா போய் பார்த்துட்டு வரட்டா? இல்ல நீ போயிட்டு என்னோட பொண்ணு குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி சொல்றா. சொல்லிட்டு தூக்கிட்டு வாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அமைதியாவே இருக்காங்க. "சரிம்மா, அந்த குழந்தைய புடி. நானாச்சும் போயிட்டு பார்த்துட்டு வரேன்" அப்படின்றாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "என்னடி ஒரு குழந்தை தான், உனக்கு ஒரு குழந்தை தான் பொறந்திருக்கு. அத தான் நீ கையில வச்சுன்னு இருக்க. ஏன்டி இன்னொரு குழந்தை பொறந்திருக்குன்னு சொல்லி சொல்ற" அப்படின்னு சொல்லி அம்மாச்சி கேட்குறாங்க. அதுக்கு, "அம்மாச்சி என்ன சொல்றீங்க? 2 குழந்தை எனக்கு பொறந்தது எனக்கு தெரியாதா? நீங்க ஒழுங்கா எங்க என் குழந்தைன்னு சொல்லி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவப்படுறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியாவே நிக்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சேதுவும், ஐஸ்வர்யாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ண இருக்காங்க. ஆர்த்தி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சித்ராவ, "சீக்கிரம் எடுத்துட்டு வாம்மா, வந்துட்டாங்க மாப்பிள்ளையும், பொண்ணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்த்தியும் சித்ரா பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி எடுத்துடுறாங்க. ஆர்த்தி எடுத்த உடனே, "சேது, ஆர்த்தி எடுத்தா காசு போடணும். என் கையிலே குடு, நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காச வாங்கிக்கின்னு நிக்கிறாங்க. அப்ப மோகனா பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட, "ஈஸ்வரி, குழந்தைக்கு ஆர்த்தி எடி" அப்படின்றாங்க. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கோவமா, "மலரு நீ எடு" அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட குடுத்துடுறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி எடுத்துட்டு போய் கொட்டிடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மோகனா. அப்ப மோகனா பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்ட, "ஐஸ்வர்யா, நீ முன்னாடி போயிட்டு விளக்கு ஏத்து" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விளக்கு ஏத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நின்னு இருக்காங்க.
சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா விளக்கேத்தும்போது பார்த்தீங்கன்னா 2 குச்சி பார்த்தீங்கன்னா உடஞ்சு விழுந்திருந்து. அதுக்கு சாவித்திரி பார்த்தீங்கன்னா ஒரே குச்சியில விளக்கேத்துவான்னு பார்த்தா, இப்படி 2 குச்சிய உடைச்சுட்டாளே அப்படின்றாங்க. அதுக்கு "அத்தாச்சி என்ன பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "அவ வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தவ. அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. "என்னது பதட்டமா இருக்குமா? நாளைக்கு கல்யாணம் நினைச்சா நேத்தே அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கான இத ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்றாங்க. அதுக்கு ராஜாவும் பார்த்தீங்கன்னா, "என்ன சும்மா நீங்க சண்டை போட்டுன்னே இருக்கிறதா? அமைதியா விடுங்க. யாரும் யாரும் எதுவும் பேசாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவ, "நீ போயிட்டு பொறுமையா கொஞ்சம் நிதானமா விளக்கேத்துமா" அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, விளக்கேத்த போம்போது பார்த்தீங்கன்னா, பல்லி மேல விழுந்துடுது. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, அந்த விளக்க தட்டி விட்டுட்டு, "ஐயோ! ஐயோ! பல்லி பல்லி" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஐஸ்வர்யாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, "ஏன்டி என்னாச்சு? எதுக்கு இப்படி விளக்கெல்லாம் தள்ளி விடுற?" அப்படின்றாங்க. "இல்லம்மா பல்லி விழுந்துச்சு மேல" அப்படின்றாங்க. அதுக்கு சாவித்திரி பார்த்தீங்கன்னா, "பல்லி விழுந்துச்சா? விளக்கெல்லாம் தள்ளி விட்டுட்டே, இதெல்லாம் அபசகுனமாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "என்னது பல்லி விழுந்துச்சா? எந்த பக்கமா விழுந்துச்சு?" ரைட் சைடு விழுந்துச்சு ஆன்ட்டி" அப்படின்றாங்க. "ரைட் சைடா? அப்பன்னா பண வரவாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு, "சேது இதுக்கு மேல நீ எந்த ஒரு தொழில் பண்ணாலும் உன்னோட பொண்டாட்டி வந்த நேரம் பார்த்தியன்னா, உன்னோட தொழிலெல்லாம் லாபமா தான் வரும் சேது" அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.